பார்த்தீங்க அப்படின்னா, நான் முகத்துக்கு மட்டும் இல்லைங்க. இன்றைக்கி வந்து கை, காலு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா, இன்ஸ்டன்ட்டா இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து போட்டிங்கனாவே போதும். உங்களுக்கே பார்த்துட்டு இருப்பீங்க பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து அதை தடவி ஒரு 15 நிமிஷம் மட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா, எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் உடல் முழுவதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, சூப்பராக வந்து வெள்ளையாயிரும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு வைரல் ஃபேஸ் பேக்குன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக க்ளோ கொடுக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு நீங்களே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு கருப்பாக எந்த அளவு நீங்கள் கருப்பாக இருந்தாலும் உடல் முழுவதுமே வந்து வெள்ளையாக இருக்க ஒரு சூப்பரான க்ரீம் தான். இதை வந்து நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறோம் அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஒரு வெள்ளத்தை மட்டும் வச்சு உங்கள் முகம் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் லைவ் ரிசல்ட்டாக சூப்பராக வந்து ரெடி பண்ணி தர போகிறேங்க. உடனே வந்து ரிசல்ட் வெள்ளை ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு பொருளோட இந்த வெள்ளத்தோட இந்த ஒரு பொருளை சேர்த்திங்க அப்படின்னா செம்ம க்ரீம் ஆயிரும். 10 வயசு நல்லா குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டைமு ரொம்ப செலவில்லாமல் பார்லர் பக்கமே போகாமல் சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு க்ரீம் ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதோட ரிசல்ட் எப்படி இருக்கணும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான். அந்த மங்கு மறு அது மட்டும் இல்லை, கருப்பாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெல்லம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இது வந்து இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெல்லத்தை வந்து நம்ம துருவிக்கலாம். பீட்ரூட்டெல்லாம் வச்சு நம்ம துருவோம் இல்லையா, அதில் வச்சு நம்ம துருவிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இந்த வெல்லத்தை துருவி எடுத்துக்கலாம். நம்ம இதெல்லாம் நீங்கள் அப்படியே போட்டிங்க அப்படின்னா கரையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் லைட்டாக துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா துருவியாச்சு. ஒரு பவுலில் அதை போட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் இந்த பொருளை மட்டும் சேர்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு வெள்ளையாயிருவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக லைவ் ரிசல்ட்டாக வந்து நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ வெள்ளத்தை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரை எலுமிச்சம்பழத்தை நம்ம இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஜூஸை நம்ம எடுத்துக்கலாம். அதோடய விதைகள் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. விதைகள் விழுந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த லெமனோட விதைகளை மட்டும் தனியாக எடுத்துருங்க. ஏன்னா நம்ம முகத்தில் அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். இதை எடுத்துடலாம். இப்போ இந்த வெல்லத்தோட லெமன் ஜூஸை நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி வந்து இந்த கோல்கேட் பேஸ்ட்டு தான் எடுக்க போகிறோம். எந்த அளவுக்கு உங்கள் கருப்பாக இருந்தாலும் சரிங்க. நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஃபேஸில் பண்ணாமல் கை வந்து உங்களுக்கு கருப்பாக இருக்குல்லக்கா, கையில் வந்து போட்டு காமிங்க, அப்போ தான் நம்ம நம்புவோம் அப்படின்னு நிறையா பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. அதனால் இந்த தடவை ஃபேஸ் பேக்கை நான் கைகளில் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். சரிங்களா? இப்போ வந்து கோல்கேட் பேஸ்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த ஒயிட் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி ஆயிடுச்சு பாருங்கள். செம்மையாக ஆயிரும். நீங்கள் லெமனோட இது வந்து சேர்க்குறப்ப நல்ல ஒரு க்ளோவிங் க்ரீம் மாதிரி கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. நம்ம அந்த வெல்லம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது கூட லெமன் ஜூஸோட நம்ம வந்து இப்போ கோல்கேட் சேர்த்ததுக்கப்புறம் அதோடய நுரையெல்லாம் நல்லா பொங்கி
நல்ல ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் வந்து கிடச்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ செம்மையாக ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. 10 ரூபா செலவு பண்ணாலே போதும், நல்லா வந்து ஒரு 10-20 வயசு குறைஞ்ச மாதிரி வந்து ஆயிடுவீங்க. எந்த அளவுக்கு அந்த மருக்கள் அந்த மாதிரிலாம் இருக்கிற இடமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மங்கு நிறைய பேர்த்துக்கு முகத்தில் கரையாக கருப்பு கருப்பாக முக சுருக்கம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்களாம் இதை ஒரு டைம் வந்து போட்டதுலேயே நல்லா ரிசல்ட் கிடைக்கும். வாரத்தில் ஒரு 2 டைம் யூஸ் பண்ணிட்டு வந்துங்க அப்படின்னா அந்த சுத்தமாகவே இந்த இடம் எதுவுமே இல்லாமல் போயிடும். பாருங்கள் க்ளோவிங்காக பார்லர் பக்கமே போகாமல் ஒரு நிமிஷத்தில் உங்கள் முகத்தை நல்லா வெள்ளையாக்கிடலாம். இது மட்டும் இல்லைங்க, இது கூட இன்னும் ஒரு பொருளையும் நம்ம சேர்த்து போகிறோம். 1/2 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு. சரிங்களா, அரிசி மாவு என்ன பண்ணும் அப்படின்னா முகத்தை நல்லா கிளாசிக் மாதிரி பண்ணி கொடுக்கும். எந்த ஒரு கருப்புத்தன்மை இருந்தாலும் எடுத்துடும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரிங்க, இந்த ரைஸ் பவுடர் என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல கருப்பாக இருக்கிற இதையே நல்லா வெள்ளையாக்கி கொடுக்கும். அதுவும் நம்ம இப்போ சேர்த்துக்கிற இந்த பொருளோட நீங்கள் மிக்சிங் வந்து பண்ணி போடுறப்போ நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு ரிசல்ட் இருக்கும். பாருங்கள் நல்லா சூப்பராக பேஸ்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த பேஸ்ட்டை நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து கை கால் எங்கே கருப்புத்தன்மை இருந்தாலும் சரிங்க அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணி பாருங்கள், செம்ம ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இது நல்லா கலந்தாச்சு பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த வெள்ளத்தோட இந்த ஒரு பொருளை வந்து கலந்திங்கனாவே போதும், செம்ம பேஸ்ட் ஆகிடும். இது எப்படி நம்ம லைவ் ரிசல்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு எப்படி வெள்ளை ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்னு நீங்களே பார்த்துட்டீங்க. சரிங்களா, இப்போ நம்ம இந்த கையில் வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கழுவ போகிறோம். நிறைய பேர் முகத்துக்கு போடாதீங்க கையில் வந்து போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. இந்த ஃபேஸ் பேக் நான் உங்களுக்கு கையில் போட்டு காமிக்கிறேன். இப்போ எப்படி இருக்குது கை அப்படின்னு பாருங்கள். நம்ம இதை போட்டதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு இப்போது இது ஓரமாக வச்சுட்டு நீங்கள் இது லெமன் பிழிஞ்சிட்டு வச்சுருக்க முடியா, இந்த லெமன் தோலை வச்சு நீங்கள் இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பார்த்துட்டே இருங்க. இப்போ எந்த அளவுக்கு அது வெள்ளை ஆகுது அப்படின்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு காய விட்டுருங்க. சரிங்களா, இன்னும் நீங்கள் க்ரீம் போடணுன்னா இதில் கொஞ்சம் அந்த க்ரீமை தடவிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது கழுத்து கருப்பெல்லாம் ஒரு செகண்டில் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். நல்லா கருப்பெல்லாம் எடுத்துரும். எந்த அளவுக்கு நீங்கள் கருன்னு இருந்தாலும் நல்லா வெள்ளையாக மாற்றி கொடுக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆரம்பிச்சுட்டு இதை நான் கழுவிட்டு வரேன். இந்த கை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து கழுவிட்டு வந்துட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குது. நம்ம எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு இப்போ போட்டு இங்கே பாருங்கள் அந்த வளையல் கீழே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த கை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் இதை செகண்டில் ரெடி பண்ணி தடவி ஒரு 15 நிமிஷம் காய விட்டிங்கன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி கருப்பல்ல எல்லாமே சுத்தமாக வந்து எடுத்துரும். அதே மாதிரி தான் ஃபேஸுக்கும் நீங்கள் கையில் போட்டு காமிக்க சொன்னதுனால நான் வந்து கையில் போட்டு காமிச்சிருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து ஃபேஸுக்குமே உங்களுக்கு ரொம்ப அருமையாக வந்து ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நான் ஃபேஸ்லேயும் போட்டு காமிக்கிறேன். நிறைய பேர் அக்கா ஃபேஸில் நீங்கள் வெள்ளையாக தான் இருக்கீங்கங்கிறீங்க. இங்கே பாருங்கள் கை எவ்வளோ சூப்பராக, இந்த கை பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம முகத்துலேயும் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த வெள்ளை வந்து உள்ளே போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு ஸ்க்ரப்பிங் மாதிரி வரும். தேய்க்கிறப்ப வலுவலுன்னு இருக்காது, லைட்டாக அப்படியே பரபரன்னு இருக்கும். ஏன்னா அந்த வெள்ளத்தோட இது வந்து நல்லா ஸ்க்ரப்பிங் மாதிரி இருக்கும். நல்ல ஸ்கின்னில் ஓப்பன் ஆகி ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். சரிங்களா, இந்த மங்கு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுவோம்.
பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் ஏதாச்சும் முகத்தையும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம எவ்வளோ டல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணோம், எந்தளவுக்கு வந்து செம்மையாகிடுச்சு. கையும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஃபேஸ் பேக் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.